வெல்கம் டு டாப் ஐஸ். நான் உங்கள் முத்து. இந்த வீடியோல எஸ்எஸ்சி 2025 சிஹெச்எஸ்எல்ல கேட்கப்பட்ட மேக்ஸ் கொஸ்டினுடைய கம்ப்ளீட் அனலைசிஸ், ஒவ்வொரு சாப்டர்லையும் எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் அனலைசிஸ் நம்ம பார்க்க போறோம். அதோட அந்த கொஸ்டினோட பெஸ்ட் சொல்யூஷன் பைலிங்குவல், தமிழ் இங்கிலீஷ் அப்படின்ற 2 லாங்குவேஜஸ்ல பார்க்க போறோம். இந்த மாதிரி ஆன்சர் கீ வீடியோஸா இருக்கட்டும், இல்ல கான்செப்ட் வீடியோஸா இருக்கட்டும், ஷார்ட்ஸா இருக்கட்டும், பிஒய்க்கு வீடியோஸா இருக்கட்டும், இல்ல ஃபோக்கஸ் டெஸ்டோடைய ஆன்சர் கீ வீடியோவா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம டாப் ஐஸ் யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? சரி, இப்போ இந்த சிஹெச்எஸ்எல் 2025ல மேக்ஸ்ல என்னென்ன டாபிக்ல இருந்து என்ன எவ்வளவு கேட்டிருக்காங்க வெயிட்டேஜ் அப்படின்றத பார்க்கலாமா? சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சிஸ்டம், இந்த 2 டாபிக்ல சேர்த்து 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க நமக்கு, சரிங்களா? பர்சன்டேஜ்ல இருந்து 2 கொஸ்டின், பார்ட்னர்ஷிப்ல இருந்து 1 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, மிக்சர் அலிகேஷன்ல இருந்து 1 கொஸ்டின், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து 1 கொஸ்டின், ஆவரேஜ்ல இருந்து 2 கொஸ்டின், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து 1 கொஸ்டின், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து 1 கொஸ்டின், டைம் அண்ட் ஒர்க் 1 கொஸ்டின், டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ண 1 கொஸ்டின், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து 1 கொஸ்டின், ட்ரிகனாமெட்ரில இருந்து 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து ஜியோமெட்ரில இருந்து 6 கொஸ்டின்ஸ், ப்ராபபிலிட்டில இருந்து 1 கொஸ்டின்ஸ், கோஆர்டினேட் ஜியோமெட்ரில இருந்து 1 கொஸ்டின்ஸ், மென்சுரேஷன்ல இருந்து 2 கொஸ்டின்ஸ், மொத்தம் 30 கொஸ்டின்ஸ் எழுத போறோம், சரிங்களா? இப்போ இதுல நம்ம சிம்பிளிஃபிகேஷன், சரிங்களா, பிளஸ் ஜியோமெட்ரி, இது ரெண்டுமே சேர்த்தாலே கிட்டத்தட்ட 11 கொஸ்டின்ஸ் நமக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட 30ல 11 கொஸ்டின்ஸ் இந்த 2 டாபிக்ல இருந்து மட்டுமே நமக்கு கேட்டிருக்காங்க, சரிங்களா? சரி, இப்போ இந்த வீடியோல இவ்வளவு டாபிக் கேட்டிருக்காங்களே, நம்ம எதனா புதுசா கத்துக்க போறோமா அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, சரிங்களா? ஏன் அப்படின்னா ரொம்ப 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 பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் இதுல கேட்டிருக்காங்க. இது எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க, எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஒவ்வொரு டாபிக் வைஸ் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன்ல கேட்கப்பட்ட கேள்விகள் மொத்தம் 5 கேள்விகள். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? இங்க பாருங்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் √5 plus √3 into √5 minus √3. இது வந்து மெயின்ஸ் கொஸ்டினா அப்படின்ற அளவுக்கு சந்தேகப்படுற அளவுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுல இருக்கு, சரிங்களா? 1 or 2 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் மாடரேட்டா இருக்கே தவிர, அதுவும் ஹார்டஸ்டா இல்ல, மாடரேட்டா இருக்கு, சரிங்களா? மீதி எல்லாமே இப்படிதான் இருக்கும், ஓகேவா? √5 plus √3 into √5 minus √3 நமக்கே தெரியும். ஃபார்முலா என்னது? a plus b into a minus b equal to நம்மளோட ஃபார்முலா a square minus b square. அப்ப √5 square minus √3 square, ஆன்சர் நமக்கு என்னது? 5 minus 3, ஆன்சர் 2, சரிங்களா? நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி தான் மெயின்ஸ் போறோம், சரிங்களா? ப்ரிலிம்ஸ் லெவல்ல கூட இந்த சம்ஸ் எல்லாம் இல்ல, அந்த அளவு தான் மெயின்ஸ்ல நமக்கு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்னது பாத்தியாச்சா? எவாலுவேட் √8 plus √2 the whole square, a plus b the whole square ஃபார்முலா போட்டா அழகா வந்துரும் நமக்கு ஆன்சர், சரியா? அப்படி இல்ல அப்படினா இது எப்படி பிரிச்சுக்கலாம்? √8 2√2 னு பிரிச்சுக்கலாம், பிளஸ் ஒரு √2 the whole square, மொத்த ஆன்சர் நமக்கு என்னது? 3√2 the whole square. இப்போ இத ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன வரும்? 9 × 2, நம்மளோட ஆன்சர் நமக்கு என்னது? 18. கிளியரா? அப்படி இல்லைனாலும் a plus b the whole square ஃபார்மட்ல போடுங்க. a ஸ்கொயர் நமக்கு என்னது? 8 பிளஸ் b ஸ்கொயர் என்னது? 2 பிளஸ் நம்மளோட ஆன்சர் என்னது? 2ab 2√8 × 2, சரிங்களா? 8 பிளஸ் 2 10 பிளஸ் 2 × 8 2 16, 16 ரூட் விட்டு வெளியே எடுத்து நமக்கு என்னது? 4. அப்ப 4 2 8, என்னோட ஆன்சர் நமக்கு என்னது? 18. எதுலயாச்சும் போட்டலாம், சரிங்களா? இதுக்கெல்லாம் நமக்கு எவ்வளவு டைம் ஆக போகுது அப்படின்றத பார்த்துக்கோம். ரொம்ப ரொம்ப மினிமம் டைம் தான் நமக்கு ஆகியிருக்கும். நெக்ஸ்ட் நமக்கு என்னது? இங்க பார்த்தா இது என்னது? √45 square plus 28 square plus 53 square is expressed in the form √n. What is the value of n? இது √n ன்னு வரப்போகுது, இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. யூனிட் டிஜிட் வச்சு போடலாமா சார் அப்படின்னா போட முடியாது. ஏன்? இங்க பாருங்க 8 8 8 8, சரியா? எல்லாமே யூனிட் டிஜிட் 8 தான் முடியுது, அப்ப நம்மளால போட முடியாது. ஆனாலும் இது ஒரு क्वेश्चन. 48 ஸ்கொயர் என்னது? 45 ஸ்கொயர் நமக்கு என்னது? 45 ஸ்கொயர் யூனிட் டிஜிட் 5 நம்ம ஆன்சருக்கு இது ஸ்கொயர் வேல்யூஸ் பார்த்துப்போம், ஷார்ட்கட் பார்த்துப்போம், ஞாபகம் இருக்கா? 5 20, சோ 20 25, சரிங்களா? 28 ஸ்கொயர் நமக்கு என்னது அப்படின்றதா நமக்கு 30 வரை நம்ம ஸ்கொயர் படிச்சிருப்போம். எவ்வளவு? 784, சரிங்களா? நெக்ஸ்ட் 53 ஸ்கொயர், இதுக்கு நம்ம ஷார்ட்கட் படிச்சிருப்போம்ல, பிளஸ் 3, அப்ப 25 பிளஸ் 3 28 பிளஸ் 09, அப்ப 2809. இதெல்லாம் 53 உடைய ஸ்கொயர். இப்போ இதை ஆட் பண்ணலாமா? 9 பிளஸ் 9 18க்கு 8, ரிமைனிங் 1, 8 10 11 1, யூனிட் டிஜிட் 2 டிஜிட் பார்த்து வேலை முடிஞ்சு போச்சு. கிளியரா? அவ்வளவுதான். 10 11 1, ரிமைனிங் 1, 8 8 16க்கு 6, ரிமைனிங் 1 5 5 6 1 8, இதுதான் நம்மளுடைய ஆன்சர்.
கிளியரா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் x equal to 0.123 123க்கு மொத்தமும் பார். இது பிரிலிம்ஸ் क्वेश्चनா கூட இருக்கலாம் சரிங்களா? இப்போ மெயின்ஸ்ல கேக்குறேன்னா நீ 2 3க்கு மட்டும் பார் போட்டுட்டு அந்த 1க்கு பார் போடாம வேற எதனா கேட்டிருந்தா கூட கொஞ்சம் மாடரேட்டா வச்சு இருந்திருக்கும் சரிங்களா? இது அப்படியே டைரக்டா எப்படி எழுதலாம் நம்ம? 123 டிவைடட் பை 999 அவ்வளவுதானே? அப்ப x ஈக்குவல்ன்றதுக்கு எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சா? கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? 99x என்னன்றதுதான் நமக்கான கேள்வி. சோ இதோட 99 மல்டிபிள் பண்ணாலே போதும் சரிங்களா? அப்ப 99x ஈக்குவல் டு 99 இன்டு 123 டிவைடட் பை 999 சரிங்களா? இப்போ 9ஆல கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 9ஆல கேன்சல் பண்ணா இங்க 1 1 இங்க 1 1 1. இந்த 111 அப்படின்றது என்னன்னா 37 இன்டு 3. 3 டிவிசிபிள் ரூல் பார்த்தா 3 கூட்டி 3ஆல டிவைட் பண்ணணும். அப்ப 3ஆல டிவைட் ஆகும். அப்ப 37. அடுத்து இங்க 41. அப்ப 41 இன்டு 11 4 1 நடுவுல 5 கீழே டிவைடட் பை 37 451 டிவைடட் பை 37. கிளியரா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் which of the following is equal to இத வந்து ஈக்குவல் பண்ணி எவ்வளவு அப்படின்றது கேட்டிருக்காங்க. சோ நமக்கு ஒரு ஃபார்மட் தெரியும். a b by c அப்படின்னு இருக்கிறத a plus b by c அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? செப்பரேட் பண்ணிக்கலாம். மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இருக்கிறத பிளஸ் போட்டு நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா? அப்ப இந்த டேர்மை நான் எழுதுறேன். பிளஸ் போட்டு எழுதிக்கிறேன். என்ன வரும்? 3 plus 5 by 8. அடுத்து மைனஸ் உள்ள மைனஸை மல்டிபிள் பண்ணிடுமா? அப்ப -1 -11 டிவைடட் பை 16 பிளஸ் 2 பிளஸ் 3 by 4 சரிங்களா? இப்ப இந்த டேர்ம் ஆட் பண்ணோம்னா 3 -1 2 2 plus 2 4. ஓகே, அடுத்தது இப்ப இந்த 3 டேர்ம் இருக்கா மிச்சம். இப்ப இதுக்கு நான் எல்சிஎம் எடுத்துடலாமா? பிளஸ் எல்சிஎம் எடுத்தா 10 -11 பிளஸ் மேலே கீழையும் 4ஆல மல்டிபிள் 3 12 டிவைடட் பை 16. அப்ப 10 11 -1 11. அப்ப 4 plus 11 டிவைடட் பை 16. இதையும் நான் சுருக்கி தான் எழுதணுமா? இதை நான் இங்க மல்டிபிள் பண்ணி இதுக்கு அப்புறம் பிளஸ் பண்ணி டிவைடட் பை 16 போட்டு நம்ம எழுதணுமா? அப்படின்னா தேவையில்லை. அதே ஃபார்மட் தானே. சோ அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எழுதிக்கலாம் 411 by 16. அவ்வளவுதான் நம்மளோட சம். கிளியரா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் அவ்வளவுதான். சிம்பிளிஃபிகேஷன்ல 5 क्वेश्चन கேட்டாங்க. எவ்வளவு ஈஸியா இருந்துச்சு அப்படின்றத பார்த்தோமா? நெக்ஸ்ட் பெர்சன்டேஜ்ல என்னென்ன क्वेश्चंसல கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 2 क्वेश्चंस கேட்டிருக்காங்க பெர்சன்டேஜ் டாபிக்ல இருந்து. என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் ஓரளவு ஒரு 2-3 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வர சம் தான். ஆனாலும் ஈஸியான சம் தான். ஓகேங்களா? A futuristic satellite network has 2 cluster. அது 2 கிளஸ்டர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிளஸ்டர் ஏ அப்படின்ற ஒரு கிளஸ்டர்ல 20 சேட்டலைட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2 கிளஸ்டர் இருக்கா? ஒரு கிளஸ்டர் ஏ, இன்னொன்னு பி சரிங்களா? ஏல மொத்தம் நம்பர் ஆஃப் கிளஸ்டர் எத்தனை, நம்பர் ஆஃப் சேட்டலைட் எத்தனை இருக்கு? 20 சேட்டலைட் இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. வேற நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஆவரேஜ் சிக்னல் ஸ்ட்ரென்த். இதுல இதோட ஆவரேஜ் சிக்னல் ஸ்ட்ரென்த் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 80 யூனிட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க அதோட ஆவரேஜ். நெக்ஸ்ட் இங்க வேற என்ன கொடுத்திருக்காங்க? கிளஸ்டர் பி, அதுல 30 சேட்டலைட் இருக்கு. அதோட ஆவரேஜ் சிக்னல் ஸ்ட்ரென்த் எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 100 யூனிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல மொத்தம் 30 சேட்டலைட் இருக்கு. இதோட ஆவரேஜ் சிக்னல் ஸ்ட்ரென்த் எவ்வளவுனா 100 யூனிட் அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்திருக்கு? ஓகே, டியூ டு காலிபரேஷன் சிக்னல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கிளஸ்டர் ஏ இன்க்ரீஸ்டு பை 10%. அப்ப இதோட சிக்னல் ஸ்ட்ரென்த் என்ன ஆயிருச்சு? 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 80ல 10% எவ்வளவு? ஒரு ஸ்தானத்தள்ளி புள்ளி வச்சா 8. அப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 88 மாறிடுச்சு. ஓகே, அடுத்து இங்க என்ன நடந்திருக்கு பாப்போமா? ஓகே, டியூ டு காலிபரேஷன் சிக்னல் ஆஃப் கிளஸ்டர் ஏ இன்க்ரீசஸ் பை 10%, கிளஸ்டர் பி decreases by 5%. ஒன்னு இன்க்ரீஸ் ஒன்னு டிக்ரீஸ். அப்ப இது 5% குறைஞ்சிச்சு அப்படின்னா 95 மாறிடும். 100ல 5%ன்றது 5 தான். சோ நான் 5 கம்மி பண்ணி நான் எழுதியாச்சு. ஓகே, அடுத்து find the new combination of the signal strength. அப்ப இதோட நியூ காம்பினேஷன் சிக்னல் ஸ்ட்ரென்த் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. வேற ஒண்ணு இல்ல, ஒரு சேட்டலைட்டோட சிக்னல் ஸ்ட்ரென்த் அப்படின்றதா 88 ஏ கிளஸ்டர்ல, ஒரு சேட்டலைட்டோட சிக்னல் ஸ்ட்ரென்த் அப்படின்றதா 95. அப்ப எத்தனை சேட்டலைட் இருக்கு? 20 சேட்டலைட் இருக்கு. அப்ப 88 × 20 அப்படின்னு போட்டா கிளஸ்டர் ஏல இருக்கக்கூடிய மொத்த சேட்டலைட் அப்படின்றது எனக்கு கிடைச்சிரும். கிளியரா? அப்ப கிளஸ்டர் 88 × 2 அப்படின்னா 8 16 6 ரிமைனிங் 1 8 16 16 1 17 0 பிளஸ் 95 × 3 I3 15 5 ரிமைனிங் 1 1/3 27 28 0
divided by number of satellite நமக்கு எத்தனை 20 plus 30 50. இப்போ இது ரெண்டு ஆட் பண்ணி எழுதலாமா 0 0 சரிங்களா 6 plus 5 11 1 ரிமைனிங் 1 1 plus 7 8 8 8 16 6 ரிமைனிங் 1 1 2 2 plus 2 4 அப்ப 4610 டிவைடட் பை எத்தனை சேட்டலைட் இருக்கு மொத்தம் 50 சேட்டலைட் இருக்கு சரிங்களா இப்ப 0 0 கேன்சலா 0 0 கேன்சல் ஓரஞ்சு 5 1/5 45 ரிமைனிங் 1 ஈரஞ்சா 10 ரிமைனிங் 0 ஈரஞ்சா 10 அப்ப 92.2 யூனிட் அவ்வளவுதான் கிளியரா வேற ஒண்ணு கிடையாது ஒவ்வொரு சேட்டலைட்டோட சிக்னல் ஸ்ட்ரென்த் கொடுத்தாங்க எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்தாங்க நம்ம சால்வ் பண்ணியாச்சு கிளியரா இது ஆவரேஜ் மாடலாவும் சொல்லலாம் ஓகேவா நெக்ஸ்ட் a student scores 30% mark fail by 12 mark அப்ப ஃபெயில் இருக்காப்ல 12 மார்க்ல அடுத்து என்னது while another student scores 44 mark okay இன்னொரு ஸ்டூடண்ட்ஸ் 44% mark gets 60 marks more than pass அப்ப plus 16 சரிங்களா what is the maximum mark of the exam இதோட ஷார்ட்கட் அப்படின்றது டைரக்டா நம்ம எழுதலாம் ஒன்னு மைனஸ் ஒன்னு பிளஸ்ல இருந்துச்சுன்னா ரெண்டே நம்ம ஆட் பண்ணிடுவோமா ரெண்டே ஆட் பண்ணா வரும் நமக்கு 10 20 28 அப்ப 28 ஓகே இது 30 40 44 அப்ப எவ்வளவு கூடி இருக்கு 14 கூடி இருக்கு அப்ப 14% அப்படின்றதா 28 அப்படின்னா 1%னா 2 அப்ப 100% அப்படின்னா நம்மளோட ஆன்சர் நமக்கு என்னது 200 கிளியரா இவ்வளவுதான் இதோட சம் இந்த சம் இவ்வளவுதான் ஷார்ட்கட் சரிங்களா இது நம்ம புரியறதுக்காக நான் மறுபடியும் வேணுமா நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன் கவனிச்சுக்கோங்க ஒருத்தர் இருக்கா 30% மார்க் வாங்கியிருக்காப்ல சரிங்களா அப்ப 30% ஆஃப் மார்க் வாங்கியிருக்காப்ல சரியா நான் வாங்கின மார்க் ஆனா 12 மார்க் ஃபெயில் சரியா அப்ப பாஸ் மார்க் வாங்குறதுக்கு இன்னும் எனக்கு எவ்வளவு தேவை 12 மார்க் தேவையா அப்ப பிளஸ் 12 ஈக்குவல் டு பாஸ் மார்க் கிளியரா நான் அது எடுத்து 12 மார்க் ஃபெயில்ல தானே இருக்கேன் நான் பாஸ் மார்க் போனா இன்னொரு 12 மார்க் தேவை அடுத்து எனக்கு என்னது 44% ஆஃப் த மார்க் வாங்கிட்டேன் சரிங்களா இப்ப 16 மார்க் நான் அதிகமா வாங்கியிருக்கேன் சரிங்களா அதிகமா வாங்கியிருக்கேன் அப்ப நான் 44%ல இருந்து 16 கழிச்சேன்னா பாஸ் மார்க்கு வந்துருவேனா அப்ப -16 ஈக்குவல் டு பாஸ் மார்க் இப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நான் ஈக்குவேட் பண்ணிடலாமா ஈக்குவேட் பண்ணா என்னோட மார்க் என்ன m அப்படின்றது என்னோட மார்க்கா நான் எடுத்துக்கிட்டேன் 30% ஆஃப் மேக்ஸிமம் மார்க் 44% ஆஃப் த மேக்ஸிமம் மார்க் அவ மேக்ஸிமம் மார்க் என்னன்றதான் கேள்வி டைரக்டா சால்வ் பண்ணியாச்சு என்னோட ஆன்சர் 200 கிளியரா நெக்ஸ்ட் போலாமா நெக்ஸ்ட் அவ்வளவுதான் பர்சன்டேஜ்ல கேட்கப்பட்ட கேள்விகள் அடுத்தது பார்ட்னர்ஷிப்ல என்ன மாதிரி சம்ஸ் கேட்டுக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சரிங்களா 3 partners A B C started a business அப்ப மூணு பேர் இருக்காங்க A B C okay A invest 80,000 for the entire year அந்த ஒரு வருடம் முடிவு மொத்தமாவே நான் எவ்வளவுதான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காப்ல A 80,000 இன்வெஸ்ட் பண்ணிருக்காப்ல அப்ப 80,000 சரியா ஒரு வருஷம் அப்படின்றதுனால எத்தனை மாசம் 12 மாசம் ஓகே நெக்ஸ்ட் என்னது B invest 60,000 சரிங்களா 60,000 பட் ஜாயின்ஸ் த பிசினஸ் ஆஃப்டர் 4 months ஒரு 4 மாசம் கழிச்சு தான் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா மொத்தம் 12 மாசத்துல 4 மாசம் ஜாயின் பண்ணல அப்ப அடுத்து என்னது ரிமைனிங் இருக்க 8 மாசம் தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்ப 60,000 இன்டு 8 ஓகேவா நெக்ஸ்ட் C invest 40,000 for the entire year அப்ப இவரு 40,000 என்ன பண்ணிருக்காப்ல ஒரு வருடம் மொத்தமும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காப்ல ஓகே நெக்ஸ்ட் at the end of the profit அப்ப ஒரு இயரோடைய எண்ட்ல வரக்கூடிய ப்ராஃபிட் சொல்லிருக்காங்க எவ்வளவா 1,08,000 find the share of the B அப்படின்னு கேக்குறாங்க இப்ப ப்ராஃபிட் ரேஷியோ அப்படின்றது என்னது நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் டயத்தையும் மல்டிபிள் பண்ணி வரக்கூடிய ரேஷியோ தான் நமக்கு என்னது ப்ராஃபிட்கான ரேஷியோ அப்ப இந்த ரேஷியோ நம்ம எடுக்கலாமா இப்ப காமனா இருக்க எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிடலாம் இங்க டிவைட் பண்ணிடலாமா சரி கேன்சல் பண்ணிடலாமா 0 0 0 0 கேன்சல் 0 0 0 0 கேன்சல் அடுத்து இங்கேயும் 4 0 கேன்சல் வேற 4 ஆல டிவைட் ஆகுமா இங்க முன்னாங்க 12 இங்க இரினாங்க 8 இங்க முன்னாங்க 12 அகைன் மறுபடியும் 4 ஆல டிவைட் ஆகுமா 4 ஆல டிவைட் ஆகும் இங்க அடிச்சு கொடுத்தா இரினாங்க 8 இங்க ஒரு 2 இங்க ஒரு 2 இருக்குல்ல இந்த 2 கேன்சல் இங்க ரிமைனிங் 3 சரிங்களா அடுத்தது இங்க 4 0 அகைன் 3 ஆல கேன்சல் பண்ணா 3 3 3 அப்ப ஃபைனலா இதுல எல்லாமே கேன்சல் இதுல எல்லாமே கேன்சல் இதுல மட்டும் 2 அப்ப என்னுடைய ப்ராஃபிட்டுக்கான ரேஷியோ எனக்கு என்னதுன்னா
2:1:1 இதுதான் என்னுடைய ப்ராஃபிட்டுக்கான ரேஷியோ. அப்ப இந்த ரேஷியோட தான் நான் பிரிச்சு கொடுத்துருக்கேன். 1,08,000 ரூபாயை 2:1:1 ரேஷியோல நான் பிரிச்சு கொடுத்துருக்கேன். அப்ப 2, 3, 4 அப்ப 4 பார்ட் அப்படின்றதா எனக்கு எவ்வளவுனா 1,08,000. 4 அப்படின்றதான் 108. சரி, அந்த 3 0 இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். சரிங்களா, ஒரு பார்ட் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதை 4 கேன்சல் பண்ணா 1 நாங்க 4, 2 நாங்க 8, மீதி 2, 7 நாங்க 28. அப்ப 27. இந்த ஒரு 3 0 இங்க ஒரு 3 0 சேர்த்துக்கோங்க, அவ்வளவுதான் 27,000. கிளியரா? வேலை முடிஞ்சா? அவ்வளவுதான். பார்ட்னர்ஷிப் பேஸ் பண்ண சம்ஸ் இதுதான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் மிக்சர் அண்ட் அலிகேஷன்ல இருந்து எத்தனை சம் கேட்டிருக்காங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் அப்படின்றத பார்க்கலாமா? A container hold, சரியா, ஒரு கண்டெய்னர்ல மொத்தம் எத்தனை லிட்டர்ஸ் இருக்கு? 60 லிட்டர் ஆஃப் மில்க் அப்படின்றது இருக்கு. அதுல இருந்து என்ன பண்ண போறேன்? 12 லிட்டர் மில்கை ரிமூவ் பண்ண போறேன், வாட்டரை ரீப்ளேஸ் பண்ண போறேன். திஸ் ப்ராசஸ் இஸ் ரிப்பீட்டட் 2 more times. அப்ப இங்க ஒரு டைம் நடந்திருக்கு, இங்க இன்னும் 2 டைம்னா மொத்தம் எத்தனை டைம் நடந்திருக்க போகுது? 3 டைம் நடந்திருக்க போகுது. How much milk remain the container? சரிங்களா, நம்ம இன்ஸ்டிடியூட்டோடைய ஃபவுண்டேஷன் கிளாஸ் மெட்டீரியல்ல இதை விட அட்வான்ஸான சம்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கும். சரிங்களா, எவ்வளவு பேசிக்கான சம்ஸ் நமக்கு கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்க. சரிங்களா, அப்ப ஒரு டைம் இது எத்தனை பார்ட்? 12 டிவைடட் பை 60. அப்ப 12 லிட்டர் நான் வெளியில எடுக்கிறேன்னா 60ல 12 லிட்டர் நான் வெளியில எடுக்கிறேன். அப்ப மொத்தமா எவ்வளவு போகும் அப்படின்னா 1/5. அப்ப ரிமைனிங் எனக்கு 4/5 அப்படின்றது ரிமைனிங் இருக்கும். சரிங்களா, அப்ப 60 லிட்டர்ல 3 டைம் 4/5 இன்ட்டு 4/5 இன்ட்டு 4/5. சரிங்களா, 3 டைம். கிளியரா? இப்போ இதை பர்சன்டேஜா மாத்தினேன் அப்படின்னா, இல்ல ஃபிராக்ஷன் வேல்யூ டெசிமலா நான் மாத்தினேன் அப்படின்னா 4/5னா 0.8. அப்ப 60 இன்ட்டு 0.8 the whole cube. சரிங்களா, 8ஓட கியூப்ன்றது நமக்கு என்னது? 512. அப்ப 3 ஸ்தானத்தில் புள்ளி வச்சோம் அப்படின்னா 0.512 இது 60. அப்ப 6×5 30, கிட்டத்தட்ட 30 லிட்டருக்கு நியரஸ்டா இருக்க போது. அப்ப என்னோட ஆன்சர் அது 30.72 லிட்டர்ஸ். அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா, என்னன்னு பார்ப்போமா? an article is marked at 2400. a shopkeeper allows successive discount 25%, 10%. what is the final selling price? சரிங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சம். டைரக்டா நம்மளே எழுதலாம். இப்ப 2400 25% போச்சு அப்படின்னா ரிமைனிங் 75% 3/4. 10% டிஸ்கவுண்ட் தானே, அப்ப 9/10. இதை சால்வ் பண்ணலாமா? 0 0 கேன்சல். 4 நாங்க 4, 6 நாங்க 24. சரி, இப்போ இதை மல்டிபிள் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருந்துச்சுன்னா நம்ம இதை பிரிச்சு எழுதிக்கலாம். இது எப்படி இருக்கலாம்? 3 × 20 × 3 × 9. சரிங்களா, இப்போ இதை பாருங்க, 3 9, 9 81, 81 × 2ன்றது நமக்கு 168, ஒரு 0. நம்மளோட ஆன்சர் அது 1680. அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஆவரேஜ் பேஸ் பண்ண சம் கேட்டிருக்காங்க. 2 क्वेश्चंस கேட்டிருக்காங்க, நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, அந்த ஆவரேஜ் ஆஃப் 12 மெம்பர்ஸ் இஸ் 46. ஓகே, when 2 numbers என்னன்னா அது 72 84 ஆர் ரிமூவ்டு, வெளியில எடுத்துட்டாங்க. 2 பேரை வெளியில எடுத்துட்டு 3 பேரை உள்ள சேர்க்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ஆவரேஜ் என்னவா மாறிடுச்சு? ஆவரேஜ் becomes 48 சேஞ்ச் ஆகிருச்சு. வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் 3 numbers added? 3 பேர் சேர்ந்தாங்கல்ல, அவங்களோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இவங்க 2 பேரோட வேல்யூ எனக்கு தெரியும், 3வது ஆளோட வேல்யூ தெரிஞ்சாதான் என்னால கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம சால்வ் பண்ணலாம். நம்ம பேசிக் மெத்தட் தான். சரிங்களா, 12 பேருடைய ஆவரேஜ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 46. இந்த 2 பேர் வெளியில போயிட்டான், அதுக்கு பதிலா 3 பேர் உள்ள வரான். அப்ப 10னா 12ல 2 போச்சுன்னா 10 பிளஸ் 3னா 13. அப்ப 13 பேரோட ஆவரேஜ் தான் எனக்கு என்னதுன்னா 48. கிளியரா? இதை சால்வ் பண்ண ஞாபகம் இருக்கா? இது பிளஸ் 1, இது நமக்கு என்னது? பிளஸ் 2. அப்ப இந்த 1 இங்க மல்டிபிள் பண்ணா எனக்கு என்னது? 48. இந்த 2 இங்க மல்டிபிள் பண்ணா நமக்கு என்னது? 24. நம்மளோட ஆன்சர் என்னது? 12க்கு 2 ரிமைனிங் 1, 4 6 7 72 அப்படின்றது நம்மளுடைய ஆன்சர். இப்ப இது என்னன்னா, அந்த 3 பேர் 3வது ஒருத்தர் உள்ள வந்தியால, அவனை வந்து எப்படி இருக்கான்? 72 அதிகமா இருக்கான் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா, புரிஞ்சா? அப்ப மொத்தமா வந்து அந்த 3 பேரோடைய சம் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த வெளியில போனாங்க பாத்தீங்களா, இவங்க 2 பேரோட சம் பிளஸ் இதை விட எக்ஸ்ட்ராவா அந்த 3 பேர் வந்திருக்கேன்றது அர்த்தம்.
இப்படி சால்வ் பண்ணா இன்க்ளூடிங் ஆர் எக்ஸ்க்ளூடிங் வேல்யூ தானே தெரியும் நமக்கு. அப்ப 2 பேர் வெளியில போய் 3 பேர் வர்றதுனால எனக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கிறது தான் இது. அப்ப ஆல்ரெடி இருக்கிறது எனக்கு அப்படியே தான் இருக்கும். அப்ப அந்த 3 பேரோட சம் எனக்கு என்னன்னா 72 பிளஸ் 84 பிளஸ் 72. இவங்களோட ஆவரேஜ் வேணும்னா டிவைடட் பை 3. சரிங்களா? இப்ப எல்லாத்துலயும் 72 காமனா இருக்கா? அப்ப காமனா 72 பிளஸ் இங்க என்ன யாரு மிச்சம் இருக்கா? 72 போச்சுன்னா நமக்கு எத்தனை இருக்கு? 8 12. அப்ப 12 மட்டும் நான் இது பண்ணா போதும். 12 பை 3. என்னோட ஆன்சர் 4. அப்ப 72 பிளஸ் 4. என்னோட ஆன்சர் நமக்கு என்னது? 76. கிளியரா? ஒண்ணும் கிடையாது. 2 பேர் வெளியில போறான்ல, 3 பேர் உள்ள வரான்ல, அதனால ஏற்படுற சேஞ்சஸ் தான் இந்த 72. சரிங்களா? அப்ப 2 பேர் வெளியில போறதை காட்டிலும் வரக்கூடிய 3 பேரு 72 அதிகமா இருக்கான் அப்படின்றது அர்த்தம். கிளியரா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட், the average of 15 members 38. அப்ப 15 பேருடைய ஆவரேஜ் எனக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா 38ன்னு சொல்லியாச்சு. அடுத்தது the average of first 7 members 7 numbers. அப்ப முதல் 7 பேருடைய ஆவரேஜ் எனக்கு என்ன இருக்குன்னா 41. and that of last 7 numbers. அப்ப கடைசி 7 பேருடைய ஆவரேஜ் நமக்கு என்ன இருக்குன்னா 35. ஓகே, வாட் இஸ் த மிடில் நம்பர்? இந்த மாடல் நம்ம பார்த்திருப்போம். இந்த மாதிரி மிடில் நம்பர் கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டோட டீவியேஷன் எடுத்துட்டு எவ்வளவு டீவியேட் ஆயிருக்கோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். கரெக்டா? இப்போ நான் டீவியேஷன்ஸ் எடுக்கிறேன். இது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? ஆவரேஜ் விட எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா +3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3 × 7 21 +21. கரெக்டா? 3 கம்மியா இருக்கு, -3. 3 × 7 21 -21. என்னோட ஆன்சர் 0. அப்ப டீவியேஷன் 0 அப்படின்னா எனக்கு நடுவுல இருக்கிற வேல்யூல எந்த டீவியேட்டும் ஆகல. சோ அப்ப என்னது? இது என்ன இருக்கோ அது அப்படியே தான் என்னோட நடுவுல இருக்கிற வேல்யூ வரும். அப்ப மிட் வேல்யூ அப்படின்றது நமக்கு என்ன வந்துருச்சுன்னா 38. இந்த ஆவரேஜ் என்னவோ அதான் ஆன்சர். கிளியருங்களா? இப்போ இந்த டீவியேஷன் வந்துச்சு அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? சால்வ் பண்ணிருப்போம். கிளியரா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட பேஸ் பண்ணி என்ன क्वेश्चंस கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் the sum of money amounts to. அப்ப அமௌண்டா மாறிடுச்சு. எவ்வளவு? 12,000. எத்தனை வருஷத்துல? 5 வருஷத்துல. சரிங்களா? அது 9 வருஷத்துல 14,400 ரூபாயா மாறுது. at simple interest what is the principal? அப்ப 4 வருஷத்துல எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த அமௌண்ட் அப்படின்றது வட்டி தான். எனக்கு 12,000ல இருந்து 14,000 மாறினா 2,400 ரூபாய் எனக்கு என்ன ஆயிடுச்சு? இன்க்ரீஸ் ஆகிருச்சு. கரெக்டா? அப்ப ஒரு வருஷத்துல எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு என்னால பார்க்க முடியுமா? 4 கேன்சல் பண்ணா எனக்கு எவ்வளவு? 600. அப்ப ஒரு வருஷத்துல எனக்கான இன்ட்ரெஸ்ட் 600 ரூபாய். அப்ப 5 வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் சேர்ந்தாலும் இந்த அமௌண்ட். அப்ப 5 வருஷத்துல எனக்கான இன்ட்ரெஸ்ட் எனக்கு எவ்வளவு இருக்கும்? 5000 30 3000 ரூபாய் எனக்கு இன்ட்ரெஸ்ட். அப்ப பிரின்சிபல் பிளஸ் இந்த 3000 இன்ட்ரெஸ்ட் சேர்ந்து தான் எனக்கு எவ்வளவு அப்படின்னா இந்த 12,000. சரிங்களா? இந்த 3000 அங்கிட்டு போச்சு அப்படின்னா என்னோட ஆன்சர் எனக்கு என்னது? 9,000. அப்ப பிரின்சிபல் ஈக்குவல் நம்மளோட ஆன்சர் நமக்கு என்னது? 9,000. கிளியரா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டியை பேஸ் பண்ணி ஒரே ஒரு சம் கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். சரி, a sum of money invested at compound interest the amount after 2 years. 2 வருஷம் கழிச்சு வரக்கூடிய அமௌண்ட். அப்ப நம்ம எப்படி எழுதுவோம்? A2 = 15972. ஓகே, அடுத்தது after 3 years 2 வருஷம் கழிச்சு இப்போ என்ன சொல்லிருக்காங்க? 3 வருஷம் கழிச்சு. அப்ப A3 = எனக்கு என்ன வருது? 17888.64. what is the rate of interest? நமக்கு ஆல்ரெடி தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருக்கட்டும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா இருக்கட்டும், ஒரு வருஷம் கேப் இருந்துச்சு அப்படின்னா அதோடைய டிஃபரன்ஸ் தான் அதோடைய பெர்சன்டேஜாவே இருக்கும். அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்கன்னா இதோடைய டிஃபரன்ஸ் percentage equal to difference divided by A2 into 100. சரிங்களா? ஏன்னா எவ்வளவு கூடி இருக்கு அப்படின்றத நான் பார்த்தாலே போதும்ல. இந்த அமௌண்ட்ல இருந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நான் பார்த்தா போதும். சரிங்களா? ஆனா கொஞ்சம் இது காம்ப்ளிகேட்டடா இருக்கா, அதனால நம்ம அப்ராக்சிமேட்டாவே சால்வ் பண்ணலாம். இப்போ இதுல 10% அப்படின்னா எனக்கு எவ்வளவு வரும்? 1597.2 அப்படின்றது வரும். எனக்கு கிட்டத்தட்ட 2000க்கு மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரியா? 1% எனக்கு எவ்வளவு? 159
0.72 அப்படின்றது எனக்கு கிடைக்கும். சரிங்களா? இன்னொரு 1%னா 159.72 அப்படின்றது எனக்கு கிடைக்கும். இப்ப இதை சால்வ் பண்ணுங்க. இப்ப இதை சும்மா பார்த்தாலும் நமக்கு எவ்வளவு வருது? இது ஒரு 1500, இது ஒரு 150, 300, அப்ப 1800, கிட்டத்தட்ட 2000 கிட்ட எனக்கு வந்துருச்சா? இதோட டிஃபரன்ஸ் எனக்கு 2000 தானே வருது. இதுக்கு மேல நான் 150 போட்டேன் அப்படின்னா எனக்கு அது 2000க்கு மேல இன்க்ரீஸ் ஆகிரும். சோ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணலாமா? இப்ப எவ்வளவு? 2 2 4 7 10 14 பிளஸ் 2 6. சரிங்களா? ரிமைனிங் 1 9 10 19 26. சரிங்களா? 26 ரிமைனிங் 2 10 12 10 19 21 1 ரிமைனிங் 2 5 6 7 7 பிளஸ் 2 9 ரிமைனிங் 1. அப்ப 1916.64 ரூபா இது ரெண்டுக்கும் டிஃபரெண்டா வந்துச்சுன்னா என்னோட ஆன்சர் எனக்கு என்னது? 12%. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கலாமா? இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க, கிட்டத்தட்ட 2000 விட கம்மியா தானே இருக்கு. இந்த இடத்துல 97 அப்படின்னு வந்தாதான் 2000. ஸோ 2000 விட கம்மியா தானே இருக்கு. அப்ப என்னோட ஆன்சர் எனக்கு என்னது? 12%. இதை நான் கழிச்சு பார்க்கணும் கூட அவசியம் எனக்கு கிடையாது. புரிஞ்சா? கிளியரா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். A can do a piece of work in 18 days. அப்ப A அப்படின்றவங்க அந்த ஒர்க்கை 18 நாள்ல முடிச்சிடுறாங்க. B can do it in 24 days. அடுத்தது they together work for 6 days. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 6 நாள் வேலை பார்க்கறாங்க. After which A leaves, in how many more days will be complete the remaining work? ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 6 நாள் வேலை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏ வந்து என்ன பண்ணிட்டான்? டகால்டி வேலையை காமிச்சு வேலையை விட்டு போயிட்டான். இப்ப ரிமைனிங் ஒர்க்க பி மட்டும் பாக்குறாப்புல அவர் எவ்வளவு நாள்ல முடிச்சு கொடுப்பாரு அப்படின்றத நம்மளுடைய கேள்வியாவே இருக்கு. சரிங்களா? இப்ப ஏ கம்ப்ளீட்டட், பி கம்ப்ளீட்டட், ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தா நான் டோட்டல் ஒர்க் அசியூம் பண்ணிக்கலாம் தானே? அப்ப 18க்கும் 24க்கு எல்சிஎம் 24ஓட மல்டிபிளை மட்டும் செக் பண்ணுங்க. 24ஓட மல்டிபிள் என்ன வருது? எனக்கு 48. அடுத்து நமக்கு என்ன வருது? 48ன்றது 18ஆல டிவைட் ஆகாது. வேற நமக்கு 24 × 3 72. 72 18ஆல டிவைட் ஆகுமா? ஆகும். அப்ப என்னோட எல்சிஎம்ன்றது 72. அப்ப 18 × 4 24 × 3. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்களா? ரெண்டு பேரும் எத்தனை நாள் சேர்ந்து வேலை செஞ்சாங்க? 6 நாள் வேலை செஞ்சாங்களா? அப்ப 4 + 3 7, 6 × 7 42 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. ரிமைனிங் எனக்கு எவ்வளவு ஒர்க் இருக்கு? 30 ஒர்க் எனக்கு ரிமைனிங் இருக்கு. 72 ஒர்க்ல 42 ஒர்க்கு ரெண்டு பேரும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ரிமைனிங் இந்த 30 ஒர்க்கை பி மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ண போறான். பியோட எஃபிஷியன்சி 3. சால்வ் பண்ண ஆன்சர் 10, ஆப்ஷன் சி. ஓகே, கிளியரா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ண சம்ஸ் எத்தனை கேட்டிருக்காங்க பாருங்க. ஒரே ஒரு சம் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? மாடரேட்டான டாபிக்னாலே இதை சொல்லலாம் அரித்மெட்டிக்ல. அதுலயே நமக்கு எத்தனை சம் தான் கேட்டிருக்காங்க? ஒரு சம் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? என்னன்னு பார்க்கலாமா? அதுவும் ட்ரெயின் பேஸ்டு சம், வெரி ஈஸி அப்படின்ற மாதிரி தான். சரிங்களா? 120 மீட்டர் லாங், ஓகே, கிராசஸ் ஆனதர் ட்ரெயின். ஒரு ட்ரெயின் 120 மீட்டர் நீளம் இருக்கு, இன்னொரு ட்ரெயின் 180 மீட்டர் நீளம் இருக்கு. மூவிங் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன். ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஸ்பீட் என்ன பண்ணுவோம்? நம்ம பிளஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? ஓகே, ஆப்போசிட் டைரக்ஷன் இன் 6 செகண்ட்ஸ். ஓகே, ரெண்டு பேரும் மூவ் ஆகுறாங்க 6 செகண்ட். இஃப் த ஸ்பீட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ட்ரெயின் இஸ் 54 km/h, ஸ்பீட் ஆஃப் த செகண்ட் ட்ரெயின். சரிங்களா? வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த செகண்ட் ட்ரெயின் என்ன? அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல வராங்கல்ல, 6 செகண்ட்ல வராங்கல்ல, 6 செகண்ட்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்பீட் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் தானே? ஓகே, 100 200 300 300 டிவைடட் பை 6. என்னோட ஆன்சர் எனக்கு என்னது? 5. அப்ப 50 மீட்டர்/செகண்ட் அப்படின்றது ரெண்டு பேரும் சேர்ந்து வந்த ஸ்பீடு. இது ரெண்டு பேரும் ஸ்பீடை ஆட் பண்ணது. ஆனா மீட்டர்/செகண்ட்ல இருக்கு. இதை நான் km/h மாத்தினேன் அப்படின்னா 50 × km/h என்ன பண்ணுவோம்? 18/5. அப்ப 18 டிவைடட் பை 5 கேன்சல் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட ஆன்சர் 180 km/h. அப்ப ரெண்டு பேர் ஸ்பீடை கூட்டுனா 180 km/h வரணும். ஒருதோட ஸ்பீடு 54னா அப்ப இன்னொரு ஸ்பீடு என்னன்னா 126. கிளியரா? பிரிண்டிங் மிஸ்டேக் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 126 ரெண்டையும் கூட்டுங்க. 100 120 பிளஸ் 50 170 பிளஸ் 10 180. என்னோட ஆன்சர் நமக்கு என்னது? 126. கிளியரா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் டாபிக் என்னது? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆனா அது எவ்வளவு டைம் இழுக்கிற மாதிரி சம்ஸ் கேட்கலாம்.
ஒரு டேப்லர் கிழமை கொடுத்துட்டு இதை போடுறா அப்படின்னு சொல்லி போட்டானா நமக்காக டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். மீன் கேட்கலாம், மீடின் கேட்கலாம், மோடு கேட்கலாம், இல்லை என்னத்தையாச்சும் கொடுத்து கேட்கலாம். சரிங்களா? இல்லை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்து கேட்கலாம். ஆனால் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்க. த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் ஏ டேட்டா செட். ஒரு டேட்டா செட்டோடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்றது 6. இஃப் ஈச் அப்சர்வேஷன், ஒவ்வொரு அப்சர்வேஷனா ஒவ்வொரு வேல்யூஸ்மே சரிங்களா, மல்டிபிள்டு பை 2 and then increases by 5, what will be the new standard deviation? நமக்கு தெரியும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்றது பிளஸ் பண்ணாலோ சப்ட்ராக்ட் பண்ணாலோ அஃபெக்ட் ஆகாது, மல்டிபிள் பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ அஃபெக்ட் ஆகும், அப்படியே ஆகும். சரிங்களா? 2ஆல மல்டிபிள் பண்ணா 2ஆல மல்டிபிள் ஆகும், 3ஆல மல்டிபிள் பண்ணா 3ஆல மல்டிபிள் ஆகும். இங்க எதாவது மல்டிபிள் பண்ணா 2ஆல மல்டிபிள் பண்ணிருக்காங்க. அப்ப 6 × 2, என்னோட ஆன்சர் எனக்கு என்னது 12. இதெல்லாம் மெயின்ஸ்ல அப்படியே ஸ்கிரீன்ல பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கும் போது ரீட் பண்ணி முடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சரை போட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ட்ரிகனாமெட்ரியில பேஸ் பண்ண சம்ஸ் ஒரு 3 சம் கேட்டிருக்காங்க. என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? a ladder 30 மீட்டர் லாங். சரிங்களா? against the wall. அப்ப ஒரு லேடர் இருக்கு, அந்த லேடரோட லென்த் எனக்கு என்னதுன்னா 13 மீட்டர். இதான் அந்த லேடர், இது 13 மீட்டர். இது ஒரு வால்ல நான் சாத்தி வச்சிருக்கேன். the foot of the ladder is 5 மீட்டர் from the wall. அப்ப இந்த வால்ல இருந்து அந்த ஃபூட்டுக்கு போறதுக்கான லென்த் என்னதுன்னா 5. ஓகே, what is the sin theta? where is the angle between ladder and the ground? லேடருக்கும் கிரவுண்டுக்கும் உள்ள ஆங்கிள் தான் எனக்கு என்னதுன்னா தீட்டா. சைன் தீட்டா என்னன்னு கேட்டிருக்காங்க. சைன் தீட்டாவோட ஃபார்முலா நமக்கு என்னது, எதிர்பக்கம் டிவைடட் பை ஹைபாட்டன்ஸ், எதிர்பக்கம் டிவைடட் பை கர்ணம், ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைபாட்டன்ஸ். கிளியரா? அப்ப சைன் தீட்டா ஆப்போசிட் சைடு நமக்கு வேணும். 5 13 பார்த்தாச்சு. ட்ரிபிளட் என்னது 12. சரிங்களா? அப்ப நம்மளோட ஆன்சர் நமக்கு என்னது, சைன் தீட்டா ஈக்குவல் டு 12 டிவைடட் பை 13. ஆப்ஷன் பி. சரிங்களா? இந்த CHSL மெயின்ஸ்ல ட்ரிபிளட்ஸ் வச்சு நிறைய சம்ஸ் இருக்கும். பார்க்கலாமா? ஒன்னொன்னா பார்க்கலாம். அடுத்து பாருங்க, sin θ = 3/5, then find cos θ plus tan θ 3/5. அப்போ ஒரு ட்ரையாங்கிள் நான் வரைஞ்சுக்கிறேன். 3/5 னா எதிர்பக்கம் டிவைடட் பை கர்ணம். நமக்கு ட்ரிபிளட்ஸ் தெரியும் 3 4 5. அப்ப 3 4 5. அப்ப இதுதான் θ. சரிங்களா? அதனால தான் sin θ க்கு எதிர்பக்கம் டிவைடட் பை கர்ணம் போட்டுருக்கு. அப்ப இதோட வேல்யூ cos θ கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம், அடுத்துள்ள பக்கம் adjacent side divided by hypotenuse side. அப்ப cos θ னா 4/5 plus tan θ ஆன்சர் நமக்கு என்னது, opposite divided by opposite side divided by adjacent side. அப்ப 3/4. சரிங்களா? எல்சிஎம் எடுத்தா 4 16 3 15 divided by I 20. அப்ப நம்ம ஆன்சர் 31 divided by 20. ஆப்ஷன் பி. கிளியரா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட், if sin square theta equal to 3/5, find the value of 1 minus cos square theta divided by 1 plus tan square theta. சரிங்களா? இத நம்ம கொஞ்சம் பார்க்கலாமா? நமக்கு ஒரு ஐடென்டிட்டிஸ் தெரியும். அந்த ஐடென்டிட்டிஸ் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணலாமா? நம்ம ஒரு 2 ஐடென்டிட்டிஸை ரிவைஸ் பண்ணலாம். அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த சம் இருக்கு. ஓகேவா? sin square theta plus cos square theta equal to 1. அடுத்தது secant square theta plus tan square theta equal to 1. அப்ப 1 minus cos square theta equal to என்னது நமக்கு sin square theta அப்படி நம்ம எழுதிக்கலாம். divided by secant square இங்கிட்ட வச்சுட்டு, சரி இந்த இடத்துல secant square theta minus tan square theta, secant square theta minus tan square theta, இந்த மைனஸ் அங்கிட்டு போச்சுன்னா பிளஸ். அப்ப secant square theta equal to 1 plus tan square theta. அப்ப என்னோட ஆன்சர் நமக்கு என்னதுன்னா secant square theta. secant square theta வா, secant square theta secant எதோட இன்வர்ஸ், cos ஓட இன்வர்ஸ். அப்ப இது அகைன் நான் எப்படி எழுதலாம்னா sin square into cos square theta. 1/secant equal to cos. அப்ப 1/secant square equal to cos square. அகைன் இந்த cos square நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா வழக்கம் போல இது மாதிரி தான், 1 minus sin square theta. அப்ப என்னோட ஆன்சர் sin square theta into 1 minus sin square theta. எல்லாமே sin squareல வந்துருச்சுல, கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண வேலை முடிஞ்சு போச்சு. அப்ப sin square theta எனக்கு என்னது 3/5. அப்ப 3/5 into 1 minus 3/5. சரிங்களா? இப்ப 3/5 இத கேன்சல் அவுட் பண்ணா, கிராஸ் மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன வரும், 3/5 into 5 minus 3 2/5. அப்ப 2 6 divided by 25. கிளியரா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஜாமெட்ரியில 6 क्वेश्चंस கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப சூப்பர். ஆனா 6மே ரொம்ப பேசிக்கான क्वेश्चंस. சரிங்களா?
Okay, a quadrilateral ABCD. The measure of three interior angle A value கொடுத்தாச்சு, B value கொடுத்தாச்சு, C value கொடுத்தாச்சு, D value கொடுத்தாச்சு, C value கொடுத்தாச்சு, D value கேக்குறாங்க. நமக்கு தெரியும் குவாட்ரிலேட்டரோட இன்டீரியர் ஆங்கிள் ஆட் பண்ணா 360 டிகிரி. சரிங்களா? இப்போ உதாரணமா ஒரு குவாட்ரிலேட்டர்னா ஒரு ஸ்கொயர் ஆல்சோ ஒரு குவாட்ரிலேட்டர் தான். இத வந்து இது 90 டிகிரில இருக்கும், இது 90 டிகிரில இருக்கும், இது 90 டிகிரில இருக்கும், இது 90 டிகிரில இருக்கும் ஸ்கொயர்ல. சரிங்களா? ஸ்கொயர்ல. அப்ப 3 கூட்டினா 360, 4 கூட்டினா 360. அப்ப அதே தான் எல்லா குவாட்ரிலேட்டர் இருக்கும். அப்ப 4 கூட்டினா எனக்கு என்னது 360. அப்ப A ஓடது 98 பிளஸ் B ஓடது 82 பிளஸ் 110 பிளஸ் ஆங்கிள் D ஈக்குவல் டு என்னோட ஆன்சர் நமக்கு என்னது 360. அவ்வளவுதான் அந்த சம். அப்ப இந்த ரெண்டு இங்க கொடுத்தேன்னா எனக்கு 100, 180. சரிங்களா? 180 அங்கிட்டு போச்சுன்னா அகைன் 180. அப்ப ஆங்கிள் D ஈக்குவல் டு 180 மைனஸ் 110. என்னோட ஆன்சர் எனக்கு என்னது 70. கிளியரா? ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட். ஓகே, இன் parallelogram. சரி, parallelogram அப்படினா parallelogram எப்படி இருக்கும்? ஒரு ரெக்டாங்கிள் அப்படியே லைட்டா மேல தட்டி விட்டு ஒரு டர்ன் பண்ண மாதிரி இருக்குமா? இப்படி இருக்குமா? இதுதான் parallelogram. சரிங்களா? parallelogramல ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்ப இதுவும் இதுவும் ஈக்குவல், இதுவும் இதுவும் ஈக்குவல், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். சரி, ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருவாங்க? the diagonal intersect at point O. ரெண்டோட diagonal intersect ஆகுது எங்கன்னா பாயிண்ட் O அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல intersect ஆக போகுது. இதுதான் அந்த பாயிண்ட் O. சரி, ஓகே, AO அப்படின்றது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6. AO இது A பேர் வச்சுக்கிறேன், ABCD. ஓகே, AO அப்படின்றது 6ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது BO அப்படின்றது 8ன்னு கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் த AC பிளஸ் BD என்னன்னு கேட்டுருங்க. ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சாலே போதும் நமக்கு. சரியா? அது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா parallelogram டயகனல் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ல ரெண்டு டயகனல் ஈக்குவலா என்னவா இருக்கும்? வெட்டி இருக்கும். அவ்வளவுதான் அதோடைய ப்ராப்பர்ட்டியே. சரிங்களா? அப்படி இப்ப எப்படி இது 6னா இதுவும் இதுவும் ஈக்குவல், இது 6னா இதுவும் 6, இது 8னா இதுவும் 8. அவங்க AC பிளஸ் BD தானே கேட்டாங்க. அப்ப 6 பிளஸ் 6 12. அதுதான் என்னோட AC ஓட வேல்யூ. அப்ப இங்க BD ஓட வேல்யூ 8 பிளஸ் 8 16. அப்ப AC BD ஓட லென்த் கேட்காங்க. AC ஓடது 12, BD ஓடது 16. அவ்வளவுதான் என்னோட ஆன்சர். சரிங்களா? நம்ம பார்த்தாலே போதும், இந்த ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சாலே போதும் நமக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் நமக்கு என்னது? from point P. அப்ப எங்கேயோ இருக்கு. A tangent is drawn to a circle of radius 12 cm. இங்க பாருங்க, நான் நிறைய கிளாஸஸ்ல நான் சொல்லியிருப்பேன், எங்கேயாச்சும் ட்ரிபிளட்ஸை பார்த்தீங்கன்னா போட்டு தெரியல அப்படின்னாலுமே இது மெயின்ஸ்ல இது 37, இது 12, லென்த் ஆஃப் டேஞ்சன்ட் கேட்குறாங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ட்ரிபிளட் என்னது 12, 35, 37. என்னோட ஆன்சர் 35. அவ்வளவுதான். இது நான் உட்காந்து வரையணும் கூட அவசியம் கிடையாது. சரிங்களா? இப்ப ஒரு சர்க்கிள் இருக்கு சொல்லியாச்சு. ஓகே, அது எங்க இருந்து? ஃப்ரம் பாயிண்ட் P. அப்ப பாயிண்ட் P அப்படின்றது இங்க இருக்கு நான் சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஒரு டேஞ்சன்ட் வரையறேன். சரிங்களா? ஒரு டேஞ்சன்ட் அப்படின்றது நம்ம வரைஞ்சாச்சு. சரி, ஓகே. ஆஃப் எ சர்க்கிள், சர்க்கிளோடைய ரேடியஸ் அப்படின்றத எனக்கு என்ன கொடுத்துருவாங்கன்னா 12 அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. the center is away from, சரிங்களா, 37 சென்டிமீட்டர் away from P. அப்ப இதுக்கு ரெண்டுக்கும் லென்த் எனக்கு என்னதுன்னா 37. அடுத்தது find the length of the tangent. இந்த x என்ன அப்படின்றது கேள்வி. ஒரு சென்டர்ல இருந்து டேஞ்சன்ட்டுக்கு வரைகிற ரேடியஸோட எத்தனை டிகிரில மீட் ஆகும்? 90 டிகிரில மீட் ஆகும். அப்ப இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது 12, இது 37னா இதோட வேல்யூ எனக்கு என்னது 35. ட்ரிபிளட்ஸ் தெரிஞ்சாலே போதும். கிளியரா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நான் சொன்னேன்ல ட்ரிபிளட்ஸ் பேஸ் பண்ணி நிறைய சம்ஸ் கேட்டிருக்காங்க அப்படி சொல்லிட்டு. அடுத்து பார்க்கலாமா? இன் ட்ரையாங்கிள் ABC. அப்ப ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்தாச்சு. D is a point on BC. ஒரு ட்ரையாங்கிள் வந்துக்குமா நம்ம? ABC, ABC. ஓகே, அடுத்து D is a point on BC. BC ல D அப்படின்ற ஒரு பாயிண்ட் எனக்கு இருக்கு. D. அடுத்து நெக்ஸ்ட் என்னது? through D வழியா a line parallel to AB. ஓகே, meets AC at E. சரிங்களா? D வழியா ஒரு லைன் வரைய போறேன்னு சொல்லிட்டாங்க. அது எதுக்கு பேரலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க? ஏபிக்கு பேரலா இருக்குன்னா நான் இப்படி தானே வரையணும். ஏபிக்கு பேரலா நான் வரைஞ்சாச்சு. அடுத்து என்ன சொல்லிட்டாங்க? அட் இ, ஏசில மீட் ஆகிற பாயிண்ட் எனக்கு என்னதுன்னா இ அப்படின்னு சொல்லியாச்சு. அவ்வளவுதான். இது ரெண்டும் பேரலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, வேற ஒண்ணுமே கிடையாது.
சரிங்களா. சிடி அதோடைய லென்த் எனக்கு என்னது 6, சி இந்த இருக்கு டி இந்த இருக்கு அதோட லென்த் 6. பிடியோட லென்த் எனக்கு என்னதுன்னா 3. அடுத்து எனக்கு என்ன கேக்குறாங்க, the area of CDE இதோட ஏரியா எனக்கு என்னதுன்னா 54 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, then the area of the triangle ABC உடைய triangle என்ன அப்படின்றது கேள்வி. இது நம்ம எங்க பார்த்திருக்கோம், சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் பார்த்திருக்கோமா. ஓகேவா, இது இந்த சைடோடைய ஸ்கொயருக்கு ப்ரொபோர்ஷனலா தானே அதோட ஏரியா இருக்கும். அப்ப 6 ஸ்கொயர்னா 36, 36ன்றதான் எனக்கு எவ்வளவு 54. கரெக்டா, இதுக்குள்ள இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப ஓவராலா பெருசா இருக்கிற பெரிய ட்ரையாங்கிள் மொத்தமா போடணும் அப்படின்னா மொத்தமா லென்த் எனக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 6 + 3 9. அப்ப 9ஓட ஸ்கொயர் எனக்கு என்னது 81 எவ்வளவு அப்படின்றத நான் பார்க்கணும். சரிங்களா, இப்ப சால்வ் பண்ணா 9ஆம் வாய்ப்பால சால்வ் பண்ணா 9 36, 9 54, இங்க 2, இங்க எனக்கு என்னது 3. அப்ப 81 × 3 / 2. அப்ப 81 × 3 போட்டோம்னா 1 3 3 8 3 24 டிவைடட் பை 2. சால்வ் பண்ணா நமக்கு என்னது 1 2 2 2 4 1 2 2 2 10. என்னோட ஆன்சர் 121.5. கிளியரா, இதான் நம்மளுடைய எக்ஸாம்ல ஆப்ஷன்ல 121.5. ஓகே, கிளியரா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் அடுத்து, இன் எ சர்க்கிள் 17 சென்டிமீட்டர். சரி, ரேடியஸ் கொடுத்தாச்சு, 2 கார்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு கார்டோடைய டிஸ்டன்ஸ், 2 cards are drawn at a distance 8 cm and 15 cm from the center. சரிங்களா, அப்ப ஒரு சர்க்கிள் அப்படின்றத ஒண்ணு நான் வரைஞ்சுக்கிறேன். இதோட ரேடியஸ் 17 இருக்கட்டும். இதோட சென்டர்ல இருந்து, சரிங்களா, இதோட சென்டர்ல இருந்து ஒரு 8 சென்டிமீட்டர் லாங்ல ஒரு கார்டு அப்படின்றது நான் வரைகிறேன். அப்ப இதோட லென்த் எனக்கு என்னது 8. சரிங்களா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அதேதான் 15 சென்டிமீட்டர்ல லாங்ல நான் வரைகிறேன். ஓகே, 15 சென்டிமீட்டர் லாங்ல நான் என்ன வரைகிறேன், இன்னொரு கார்டு அப்படின்றது நான் வரைகிறேன். இதோட லென்த் 15. ஓகே, அடுத்தது find the difference between the length of the 2 cards. 2 கார்டோடைய லென்த்துக்கு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது நமக்கு கேள்வி. ஃபர்ஸ்ட் அந்த கார்டோட லென்த் வேணும்ல, அவ்வளவுதான். வழக்கம் போல நமக்கு என்னது, இது ட்ரிபிளட்ஸ். சரிங்களா, இது 8, இது 17ன்றது ரேடியஸ். 8 17னா இதோட லென்த் 15. அடுத்தது இங்க இது 15, இது 17னா இதோட லென்த் 8. அப்ப இந்த கார்டோடைய லென்த்ன்றது 15 × 2 30. இந்த கார்டோடைய லென்த்ன்றது 8 × 2 16. பாதி பார்ட் தான் நான் 8ன்னு வச்சிருக்கேன். அப்ப மீதி பார்ட்ன்றது 16. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. சோ நம்மளோட ஆன்சர் நமக்கு என்னது 14. ஆப்ஷன் ஏ. கிளியரா, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. நெக்ஸ்ட், இன் எ சைக்கிளிக் குவாட்ரிலேட்டர். ஒரு சைக்கிளிக் குவாட்ரிலேட்டர் கொடுத்துட்டாங்க. ஓகே, ABCD அப்படின்றது ஒரு சைக்கிளிக் குவாட்ரிலேட்டர். சைக்கிளிக் குவாட்ரிலேட்டர்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு சைக்கிளிக் ஒரு சர்க்கிள்குள்ள ஒரு குவாட்ரிலேட்டர் இருக்கும். சரிங்களா, அப்படி இல்லைன்னா ஒரு குவாட்ரிலேட்டரை சுத்தி ஒரு சர்க்கிள் இருக்கும். ரெண்டுல எதுனாலும் நம்ம சொல்லலாம். சரிங்களா, இருக்கும். அதுல ABCன்றது குவாட்ரிலேட்டர் பேரு. இது A, இது B, இது C, இது D. ஓகே, ஆங்கிள் A ஆங்கிள் C கொடுத்தாச்சு. ஃபைண்ட் தி x. ஆங்கிள் A எங்க இருக்க போகுது, இங்க இருக்க போகுது. ஆங்கிள் C இருக்க போகுது, இங்க இருக்க போகுது. இதுவும் ஒரே ஒரு ஃபார்மட் தெரிஞ்சாலே நமக்கு போதும். ஒரு சைக்கிளிக் குவாட்ரிலேட்டர்ல ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணா நம்மளோட வேல்யூ என்னது 180 டிகிரி. அவ்வளவுதான். அப்ப 3x + 10 + 5x - 30 = என்னோட ஆன்சர் 180. அப்ப இது ரெண்டு ஆட் பண்ணா 8x. இங்க 2 ஆட் பண்ணா -20, அங்கிட்டு போச்சுன்னா +20. அப்ப 180 + 20 என்னோட வேல்யூ என்னதுன்னா 200. அப்ப இதை சால்வ் பண்ணலாமா. 1 8 2 16, ரிமைனிங் 4, 8 40. என்னோட ஆன்சர் நமக்கு என்னது 25. கிளியரா, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் டாபிக் என்னது அப்படின்னா ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி CHSL மெயின்ஸ்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன இருக்குன்னா, இருக்கிறதுலயே இதுல கொஞ்சம் மாடரேட்டா இருக்கிற சம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சம் தான். சரிங்களா, a Mars exploration team deploys 4 independent sensor. ஒரு 4 சென்சார் என்ன பண்றாங்க அப்படின்னா அனுப்புறாங்க டு டிடெக்ட் அண்டர் கிரவுண்ட் வாட்டர். சரிங்களா, வாட்டரை டிடெக்ட் பண்றதுக்கு ஒரு 4 சென்சார் அனுப்புறாங்க. ஒவ்வொரு சென்சாரும் ஈச் சென்சார் டிடெக்ட்ஸ் வாட்டர் கரெக்ட்லி வித் ப்ராபபிலிட்டி 0.75. இதை நான் ஃபிராக்ஷன்ல எழுதுனேன் அப்படின்னா 3/4, அதாவது 4க்கு 1 3 கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற ஒண்ணு கிடையாது. சரிங்களா, 4க்கு 3 கரெக்டா இருக்கும். The mission is considered successful. ஓகேவா, எப்ப சக்சஸ்ஃபுல்லா, if at least 3 sensor probability
Okay, 3 sensor probability that the mission is successfully detect the water. What is the probability that the mission is successful? சரிங்களா? அட்லீஸ்ட் 3 சென்சார் வந்து எனக்கு சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சு அப்படின்னா எனக்கு இந்த மிஷனே சக்சஸ்ஃபுல் சொல்லிட்டான். சரிங்களா? 3 சென்சார் சக்சஸ்ஃபுல் ஆச்சுன்னா எனக்கு இந்த மிஷன் சக்சஸ்ஃபுல். அப்ப அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்கிறான். சரிங்களா? ஜஸ்ட் இதை சும்மா ஒரு நம்ம 4 சென்சார் இருக்குன்னா 4 சென்சாருக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கும், புரியும். ஏ பி சி டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 சென்சார் இருக்கு. ஏ பி சி டி 4 சென்சார் இருக்கு. ஒவ்வொரு சென்சாரும் அந்த தண்ணியை கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னா 3/4. அப்ப இதோட வேல்யூ எனக்கு என்னது 3/4, இதோட வேல்யூ எனக்கு என்னதுன்னா 3/4, இதோட வேல்யூ எனக்கு என்னதுன்னா 3/4, இதோட வேல்யூ எனக்கு என்னதுன்னா 3/4. இப்ப அட்லீஸ்ட் 3, சரியா? போனதுல 3 சென்சார் எனக்கு கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னாலே எனக்கு என்னதுன்னா ப்ராபபிலிட்டி பாஸ் ஆயிருச்சு, எனக்கு என்னது மிஷன் சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சு. கிளியரா? அப்ப இந்த 4ல எந்த 3 இருக்கலாமா? ஏபிசிடில ஏபிசியா இருக்கலாம், பிசிடியா இருக்கலாம், சிடிஏவா இருக்கலாம், சரியா? என்னன்னாலும் இருக்கலாம். கிளியரா? அப்ப இந்த 4ல அந்த 3 நான் என்ன பண்ணணும்? தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 4ல 3 காம்பினேஷன் மெத்தட்ல போடுறனால ஞாபகம் இருக்கா? ஓகேவா? மொத்தம் 4ல எனக்கு 3 என்னவா இருக்கணும்? பாஸ் ஆகியிருக்கணும். கிளியரா? சரி, அந்த 3 பாஸ் ஆகிருக்கணும். அடுத்தது இந்த 3மே பாஸ் ஆகிருக்கு சிலது இருக்கும், பாஸ் ஆகாத சில இருக்குமா? அதுல பாஸ் ஆகணும் அப்படின்னா 3/4 the whole cube. 4ல 3 எனக்கு பாஸ் ஆகியிருக்கணும். சரிங்களா? ரிமைனிங் எனக்கு பாஸ் ஆக வேண்டிய தேவை கிடையாது. அப்ப 1/4. கிளியரா? சரியா? மொத்தம் 4க்கானது நான் எழுதியாச்சு. சரியா? இப்ப கேள்வி சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாங்க? அட்லீஸ்ட் 3. அப்ப அட்லீஸ்ட் 3னா 3யா இருக்கலாம், 3யோட அதிகமாகவும் இருக்கலாம். கரெக்டா? அப்ப நான் 3க்கு நான் எடுத்துட்டேன். 3யோட அதிகம்னா என்னப்பா? 4மே பாஸ் ஆயிருக்கணும். அப்ப அதையும் நம்ம எடுத்துடலாமா? பிளஸ் 4மே பாஸ் ஆயிருக்குன்னா 4C4. இந்த இடத்துல 4மே பாஸ். அப்ப 3/4 the whole power 4. கிளியரா? சரியா? இது அட்லீஸ்ட் 3, அதனால இது 3 நான் எடுத்திருக்கேன். அது 3க்கு மேற்பட்டது 4, மொத்தமே 4 தான் இருக்கு. ஸோ 4 நான் எடுத்தாச்சு. இப்ப காம்பினேஷன் மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ணலாமா? சரி, 4 3 அப்படின்னா இது எப்படி எழுதலாம்? 4 × 3 × 2 3 டைம் எழுதலாம். கீழே 3 × 2 × 1 3ல இருந்து 1 வரைக்கும் எழுதலாம். இது எல்லாம் கேன்சல் ஆயிடும். 4/1. என்னோட ஆன்சர் அதனா 4. கிளியரா? நெக்ஸ்ட் 3/4 அது அப்படியே நம்ம வச்சுக்கலாம். × 3/4 the whole cube × 1/4. அடுத்தது பிளஸ். இப்ப 4 அவ மேலே 4 × 3 × 2 × 1, கீழே 4 × 3 × 2 × 1. அவ சால்வ் பண்ணா என்னோட ஆன்சர் என்னன்னா 1. NC1 ஈக்குவல் என்னோட வேல்யூ என்னது? 1. சரிங்களா? அப்ப 1. அப்ப எனக்கு ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கு? 3/4 the whole power 4. இப்ப நான் காமனா வெளியில எடுக்கலாமா? இந்த 4 கேன்சல். அப்ப 3/4 the whole cube காமனா நான் வெளியில எடுத்துட்டேன் அப்படின்னா உள்ள எனக்கு ரிமைனிங் என்ன இருக்கும்? 1 + 3/4. அப்ப 4 + 3 7. அப்ப 3/4 the whole cube × 7/4. இப்ப சால்வ் பண்ணலாமா? 3 கியூப் நமக்கு என்னது? 27. 27 சரிங்களா? 27 × 7. 7 49க்கு 9, ரிமைனிங் 4, 7 14 18 189 டிவைடட் பை இங்க ஒரு 4 கியூப், இங்க ஒரு 4. அப்ப 4/4 சரிங்களா? 4 ஸ்கொயர்னா நமக்கு என்னது? 16. 16 ஸ்கொயர்னா 256. அப்ப 189 டிவைடட் பை 256 ஆகும். இதுதான் நமக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கா? இப்ப இதுல இது எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்த்தா நான் அப்ராக்சிமேட்டா நான் சால்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேனா? கிளியரா? இப்ப இது எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு? 25, இது 18, இது 18, இது 24ன்னு வச்சுனா 3/4. அப்ப கிட்டத்தட்ட 70% கிட்ட இருக்குன்னு அர்த்தமா? அப்ப என்னோட ஆன்சர் நமக்கு என்னது? 0.738. கிளியரா? இப்ப ப்ராபபிலிட்டி இதுதான் கொஞ்சம் மாடரேட்டான ஒரு சம். சிஹெச்எஸ்எல் மெயின்ஸ்லயே என்ன கொடுத்துருவாங்கன்னா 4 சென்சார் அனுப்புறாங்க. அதுல ஒவ்வொன்றுக்குமான சக்சஸ்ஃபுல் ப்ராபபிலிட்டி அப்படின்றத எனக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப 4ல 3 அட்லீஸ்ட் 3 எனக்கு சக்சஸ் ஆயிருச்சு அப்படினாலே எனக்கு மிஷன் சக்சஸ்ஃபுல் கொடுத்துட்டாங்க. அதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு மொத்தமா கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த 4ல எந்த 3 சக்சஸ் ஆக போகுதுன்றது எனக்கு தெரியணும். அதுக்காக 4C3 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். அப்ப அந்த 3 சக்சஸ் ஆகுது, 1 ஃபெயிலியர் ஆகுது. இது 3 சக்சஸ் ஆகிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். அட்லீஸ்ட் 3னா 3 3 பிளஸ் அதுக்கு மேல.
அதுக்கு மேல மொத்தமே நமக்கு 4 தான். இந்த இடத்துல 4மே சக்சஸ்ஃபுல். இதை நான் எடுத்திருக்கேன். கிளியரா புரிஞ்சா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? which of the following points lie on the same straight line? ஒரு straight line அப்படின்றது இருக்கு. அதுல same straight line as the points. இதுல இருக்கிற பாயிண்ட்ஸ் எனக்கு என்னது 2,3 2,3. அடுத்தது இதுல இருக்க இன்னொரு பாயிண்ட் நமக்கு என்னது 4,7. சரி, இந்த ஆப்ஷன்ல இருக்கிற எந்த பாயிண்ட் இந்த லைன்ல இருக்கு? இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒண்ணு கிடையாது. ரொம்ப பேசிக்கா ஒரு லைன்ல எத்தனை பாயிண்ட் இருந்தாலும் அதோடைய ஸ்லோப் அப்படின்றது நமக்கு என்னது ஈக்குவல். ஸ்லோப் உடைய ஃபார்முலா நமக்கு என்னது m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. ரெண்டு பாயிண்ட் இருக்குன்னா முதல் பாயிண்ட் அப்படின்றது x1 y1, ரெண்டாவது பாயிண்ட் x2 y2. அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இருக்கிற பாயிண்ட் தான் என் ஆப்ஷன் வந்து நான் எதனா எடுத்துக்கிறேன். ஆப்ஷன் ஏவை நான் எடுக்கிறேன் அப்படின்னா 6,11 நான் வந்து அசியூம் பண்ணிக்கிறேன். அப்படின்னா y2 அப்படின்றது நமக்கு என்னது இந்த 11 மைனஸ் 3. அப்ப 11 மைனஸ் 3, 11ல 3 போச்சுன்னா 8 டிவைடட் பை x2 மைனஸ் x1. அப்ப 6 மைனஸ் 2 அப்படின்னா 4. என்னோட ஆன்சர் என்னதுன்னா 2. சரியா? இப்ப அதே இது இந்த இடத்துல எனக்கு வந்துருச்சுன்னா என் வேலை முடிஞ்சுச்சு. இப்ப நான் இதையோ நான் கன்சிடர் பண்றேன். 7 மைனஸ் 3 அப்படின்றது 4, 4 மைனஸ் 2 அப்படின்றது 2. என்னோட ஆன்சர் எனக்கு என்னது 2. அப்ப இந்த ரெண்டு பாயிண்ட் ஒரு லைன்ல இருக்கா? அப்ப அதோடைய ஸ்லோப் அப்படின்றது தானே இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு வரணும். அப்ப இது 2னா இதுவும் 2 தான். கிளியரா? இது நான் என்ன எழுதிருக்கேன் 7 மைனஸ் 3 எழுதியாச்சு. இது என்னது நமக்கு 4 மைனஸ் 2. அப்ப எது எழுதணும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் மென்சுரேஷன் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் ஒரு 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்றத நம்ம பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அது a solid hemisphere. ஓகே, ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கு. சரியா? அதோடைய ரேடியஸ் எனக்கு என்னன்னா 15 சென்டிமீட்டர். அந்த ஹெமிஸ்பியர் இஸ் மெல்டட். அதை ஃபுல்லா மெல்ட் பண்ணிட்டேன் அண்ட் ரீகாஸ்ட் இன்டு சாலிட் ஸ்பியரா நான் சேஞ்ச் பண்றேன். அப்ப இதோட வால்யூம் தானே அதுக்கு போகும். கிளியரா? இதோட வால்யூம் ஃபார்முலா என்ன இருக்கு 2/3 பை r கியூப். r கியூப் அப்படின்னா 15 கியூப் ஈக்குவல் டு சாலிட் ஸ்பியரா மாறிடுச்சு. அதோடைய ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஹவு மெனி சாலிட் ஸ்பியர் ஃபார்ம்டு? சரிங்களா? எத்தனை சாலிட் ஸ்பியர் எனக்கு தெரியாது. அப்ப n நம்பர் ஆஃப் சாலிட் ஸ்பியர், அதோட வால்யூம் 4/3 பை r கியூப் அப்படின்னா இதோட ரேடியஸ் நமக்கு என்னது 5. சோ 5 கியூப். சரிங்களா? இப்போ இத கேன்சல் பண்ணலாமா? பை கேன்சல், 3 கேன்சல். அப்ப இது 2 into 15 கியூப். இந்த 2 இந்த இடத்துல 2 கேன்சல். அப்ப n ஈக்குவல் டு 15 கியூப் டிவைடட் பை 15 கியூப் பதிலா நம்ம 15 அப்படின்றத நம்ம எழுதலாம். 15 into 15 டிவைடட் பை நமக்கு என்னது 2 into 5 into 5 into 5. சரிங்களா? இப்போ இத நம்ம கேன்சல் பண்ணலாமா? ஓரஞ்சு 5 மூவஞ்சா 15, ஓரஞ்சு 5 மூவஞ்சா 15, ஓரஞ்சு 5 மூவஞ்சா 15. அப்ப 3 கியூப்ன்றது 27 டிவைடட் பை 2. இது பார்த்தாலே தெரியுது நமக்கு பாயிண்ட்ல தானே வரப்போகுது. ஆனா நம்ம பாயிண்ட்ல எப்படி நான் ஆன்சர் சொல்றது அப்படின்னா இங்கதான் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காப்ல பாருங்க, கம்ப்ளீட் ஸ்பியர். முழுமை அடைஞ்சது எத்தனை தான் கேட்கிறான். இதை சால்வ் பண்ண நமக்கு என்ன வரும் அப்படின்னா 2 முவிரண்டாறு பாயிண்ட் வச்சு 5. அப்ப 13.5. அப்ப கம்ப்ளீட் ஆனது எத்தனை? 13 தான் கம்ப்ளீட் ஆகியிருக்கும். ரிமைனிங்ல பாதி தான் எனக்கு வந்திருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் 13th கொஸ்டின் சிஹெச்எஸ்எல் மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய கடைசி கொஸ்டின்ஸ். 3 ஐடென்டிக்கல் சாலிட் ஸ்பியர்ஸ், அதோடைய ரேடியஸ் அப்படின்றது r, melted and recast into a single large sphere. சரிங்களா? 3 தோடைய ஸ்பியர். அப்ப 3 into 4/3 pi r cube. இது ஸ்மால் r தான சொல்லிருக்காங்க, pi r cube. ஓகேவா? melted into ஒரு பெரிய ஸ்பியரா மெல்ட் பண்ணி ரீகாஸ்ட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அதோட வால்யூம் 4/3 pi. அதுக்கு ரேடியஸ் கொடுத்துருக்காங்களா? the radius of the new sphere அப்படின்றத நமக்கான கேள்வி. அத நான் கேபிட்டல் R அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். சோ கேபிட்டல் R cube. இப்போ இத கேன்சல் பண்ணலாமா? 4/3 pi கேன்சல். அப்ப R equal to cube root of R cube into 3. இத காமனா R cube வெளியில எடுத்துட்டேன்னா R into cube root of 3. அப்ப என்னோட ஆன்சர் நமக்கு என்னது? R cube root of 3. அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி. கிளியரா? இந்த வீடியோல நம்ம சிஹெச்எஸ்எல் மெயின்ஸ் 2025 உடைய மேக்ஸ் ஆன்சர் கீ உடைய
கம்ப்ளீட் அனலைசிஸ் பார்த்தாச்சு. எந்த சாப்டர்ல எந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எவ்வளவு வெயிட்டேஜ்ல வந்திருக்கு அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அதோட பெஸ்ட் சொல்யூஷன் நம்ம பார்த்தாச்சு, பைலிங்கலாவும் நம்ம பார்த்தாச்சு. இது மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம டாப் ஐஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இது மாதிரி நிறைய ஆன்சர் கீ வீடியோஸா இருக்கட்டும், கான்செப்ட் வீடியோஸா இருக்கட்டும், நம்ம டாப் ஐஸ் யூடியூப் சேனல்ல அடிக்கடி அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். அது என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. சரிங்களா? CHSL 2025 மெயின்ஸ் ஆன்சர் கீ சால்வ் பண்ண இந்த அனோட்டேஷன் ஃபைல் நம்ம டெலகிராம் பேஜ்ல அப்லோட் பண்ணிடுவாங்க. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட ஆன்சர் கீயோட வீடியோஸை ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இது மாதிரி வீடியோஸை SSC RRB படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி வீடியோஸ் இன்னும் வேணும், இல்ல உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், கான்செப்ட் வீடியோஸ் வேணும், இல்ல இந்த கான்செப்ட்ல வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.